அனைவருக்கும் வணக்கம். வென்றுமலை கவிராயர் சொல்லி திருச்செந்தூர் இருந்தார். சமைக்கிற ஒரு ஆள், மடப்பள்ளியில சுவாமிக்கு சமைச்சு கொடுக்கக்கூடியவர், முருகனுக்காக ஊன் உள்ளம் உயிர் மூணையுமே தியாகம் பண்ணி முருகனுக்காக வாழ்ந்து ஒரு நபர். திருச்செந்தூர் மண்ணிலே நடந்த சம்பவம் இது. ஒரு நாள் சமைக்கிறதுக்கு வரார். மடப்பள்ளியில சமைக்க உட்காரலாம் ரெடி பண்ணி உட்காரும்போது ஒரு தியானம் பண்றோம், ஒரு வழிபாடு பண்றோம். கண்ணை மூடி முருகன் வந்து தொழுற அப்படியே வழிபாடு பண்றாரு. அப்படியே என்ன பண்றாரு, அந்த வழிபாட்டிலேயே ஆழ்ந்து போயிடுறாரு. இங்க முருகனுக்கு அபிஷேகம் ஆயிடுச்சு, அலங்காரம் ஆயிடுச்சு. ஐயா வெயிட்டிங் ஃபார் சாப்பாடு, நெய்வேத்தியத்துக்காக ரெடியா இருக்க. நெய்வேத்தியம் வரல. போய் பார்த்தா நெய்வேத்தியம் சமைக்கல. உடனே கோயில் நபர்கள் அவரை அடிச்சு, யாருக்காக உளமாற வேண்டினாரோ, யாருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டாரோ அவரோட சன்னதியில அவர் கண்ணு முன்னாடி அடிக்கப்பட்டு துரத்தப்படுறார். வெளியே வந்து போ, இனிமேல் கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் நபர்களால் வெளியே துரத்தப்படும் பொழுது, உனக்காக தானே வாழ்ந்தேன், உனக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சேன், உன் சன்னதியை கண்முன் நடக்கிறத தடுக்க முடியலையே, முருகன் மீது இருக்கக்கூடிய இந்த அதீத அந்த கோபத்துல பிளஸ் தன்னுடைய விரக்தியில போய் தற்கொலை பண்ணிக்கிறார் திருச்செந்தூர் கடலிலே. எவ்வளவு வேகமாக கடலில் உள்ள குதிச்சாரோ அவ்வளவு வேகமாக கடல் அலைகளால் வெளியே தூக்கி எறியப்பட்டு கண்ணு வாயிலும் உப்போட அப்படியே பார்க்கிறார். மிகப்பெரிய ஆஜானுபாகுவாக 12 கரங்கள் 6 முகங்களுடன் கருணாமூர்த்தியாக எம்பெருமான் முருகப்பெருமான் வென்றுமலை கவிராயருக்கு காட்சி கொடுக்கிறார். முருகனை பார்த்து எப்படி இருக்கும், ஐயா சுவாமி முருகா அப்படி சொல்றார். என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமான் அவர் சொல்றார், வென்றுமலை கவிராய உனக்கு இன்னும் காலம் இருக்கிறது, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை சென்றிருப்பார், என்னை பற்றிய தலபுராணத்தின் எழுத வேண்டும் என்று சொல்கிறார். நான் ஒரு சாதாரண சமையல்காரன், எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, எழுத தெரியாது, எப்படி சுவாமி அதற்கான அமைப்பெல்லாம் ஒரு போகமா சொல்லும் பொழுது அவர் எழுதிய தலபுராணம் இன்று வரை நாம் பயிலக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு உயர்வை தரக்கூடியவர், உங்கள் அனைவருக்குமே கையை தூக்கி உயர்வை கொடுப்பார். நம்புங்க, 100% வாழ்க்கை வளர்ச்சி வரும். படிப்படியாக படிப்பார். உயர்வுகளை எம்பெருமான் முருகன் மூலமாக அனைவரும் அடைய